மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகத்தினை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் பிறந்த தேதி 22ஆம் தேதி ஜூன் மாதம் 1974ஆம் ஆண்டு. சென்னையில் பிறந்திருக்கிறார். பிறந்த நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். பிறந்த ராசி கடக ராசி. பிறந்த லக்னம் கடக லக்னம் என்றும் ஒரு சில ஜோதிடர்கள் கன்னி லக்னம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் அவர் பிறந்த லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் மட்டுமே தமிழக முதல்வராக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருப்பார் என்பது ஜோதிட விதி ஆகும். அவரது பிறந்த தேதிக்கும் அவருடைய ஜாதகத்திற்கும் எவ்வாறு ஜோதிடமும் என் கணிதமும் கைகோர்த்து அவரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்பதை பார்ப்போம். அவருடைய பிறந்த தேதி 22 என்பது 20+2. அதாவது 2ஆம் நம்பர் என்பது சந்திரன் ஆதிக்கம் கொண்டது. இந்த 2ஆம் நம்பருக்கான சூட்சமம் இவரது ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியாக உள்ளது. 20+2 4ஆக மாறும். 4 என்றால் ராகுவின் ஆதிக்கம். இவரது ஜாதகத்தில் ராகு விருச்சகத்தில் உச்சமாக உள்ளது. இவரது பிறந்த மாதம் 6 என்பது சுக்கிரன் ஆதிக்கம். இவரது ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சியாக உள்ளது. இவரது பிறந்த வருடம் 1974. இந்த வருடத்தை கூட்டினால் வரும் எண் 12 ஆகும். 12 என்பது குருவின் ஆதிக்கம். ஜாதகத்தில் குரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். அவரது விதி எண் 4, பிறவி என்னும் 4. எனவேதான் இவரது ஜாதகத்தில் ராகு உச்சத்தில் உள்ளார். இவரது ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்தோம் என்றால் புதன் ஆட்சியாகவும் சந்திரன் ஆட்சியாகவும் ராகு உச்சமாகவும் சுக்கிரன் ஆட்சியாகவும் கேது நீசபங்க ராஜயோகத்திலும் செவ்வாய் நீசபங்க ராஜயோகத்திலும் கிட்டத்தட்ட இவரது ஜாதகத்தில் 6 கிரகங்கள் இவருக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பது ஜோதிட சூட்சம விதியாகும். இவரது பிறந்த தேதியின் டேட் ஆஃப் ஹீப்ரு எண் 89. சனி பகவானின் ஆதிக்க எண்ணும் செவ்வாய் பகவானின் ஆதிக்க எண்ணும் இணைந்து மறுபடியும் சனி பகவானின் ஆதிக்கத்தை உணர்த்தும். இந்த 89ஆம் எண் மகர ராசியில் வரக்கூடிய சனி பகவானின் ஆட்சி எண்ணாகும். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் சோதனைகளை தந்தாலும் அபாரமான வெற்றிகளையும் செல்வப் பெருக்கையும் தரும் வலிமை கொண்டது. மந்திர நூல்களில் தேவலோக கற்பக விருட்சம் என்றும் செல்வம் என்றும் இந்த எண் பற்றி கூறப்பட்டுள்ளது. சனி பகவானின் ஆதிக்க எண்ணான 8ஆம் எண் ஆரம்பத்தில் வருவதால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டு பின் விலகி போகும். கணக்கில் அடங்காத ஏராளமான சொத்துக்களும் வண்டி வாகனங்கள் பூமி கட்டடங்கள் ஆபரணங்கள் போன்றவை இந்த 89ஆம் எண்ணிற்கு அதிகம் சேரும். ஆண்கள் தங்களின் பெயரை இந்த எண்ணில் ஹீப்ரு பிரமிடு எண்ணாக வருமாறு வைத்துக் கொண்டால் பெண்களால் மிகவும் விரும்பப்படுவார்கள். வாழ்க்கையில் அச்சமற்ற வாழ்வும் இவர்கள் பேச்சு அச்சம் அடையக்கூடியதுமான மிடுக்கும் உண்டு. தனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் புத்தியுக்தி சாதுரியம் பெற்றவர்கள். நமது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் பெயர் எண் 42 ஆகும். ராகுவின் ஆதிக்க எண்ணும் சந்திரனின் ஆதிக்க எண்ணும் இணைந்து 6 என்ற சுக்கிரனின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும். இந்த எண் சூரியனின் வீடான சிம்ம ராசியில் வரக்கூடிய எண்ணாகும். மகிழ்ச்சிகரமான வசதி வாய்ப்புகளுடன் கூடிய வாழ்வு பதவி பொருள் வரவு ஆகியவற்றை தரும் வலிமை கொண்டது. ரத்னம் கிரீடம் சகல வசியம் என்று மந்திர நூல்களில் இந்த எண் வர்ணிக்கப்பட்டுள்ளது. தனதானிய சிறப்பையும் பொதுமக்கள் ஈர்ப்பும் அரசியல் தத்துவம் போன்ற துறைகளில் மேன்மையை தரும். சினிமா இசைத்துறையில் கிரீடம் அணிந்து மற்றவர்கள் போற்றும் சிறப்பை இந்த எண் வழங்கும். நிகரற்ற மேன்மையும் ஆண்டவன் அருளால் திடமான மனநிலையும் நிலையான பொருள் வரவும் உண்டாகும். கௌரவமான பதவிகள் தானாகவே இவர்களை தேடி வரும். நோய்களை குணமாக்கும் சக்தியும் இவர்களுக்கு உண்டு. ஆகாய மார்க்கமான நற்பலன்களும் திரவ வகையான கெமிக்கல் பொருள்களால் லாபமும் உண்டாகும். சக்தி தேவியின் புகழ் பாடும் சௌந்தரிய லஹரி என்னும் நூல் சகல வசியம் என்றும் ஜலரோக நிவாரணம் என்றும் இந்த எண் பற்றி கூறுகிறது. இந்த 42ஆம் எண்ணில் பெயர் உள்ளவர்கள் ஏழ்மையான நிலையில் ஜனித்திருந்தாலும் பெரிய அதிகார பதவியை அடையும் பாக்கியத்தை பெறுவார்கள். மனோபலம் மிக்கவர்கள் என்றும் இவர்களை கூறலாம்.
இந்த எண்ணில் பெயர் கொண்டவர்கள் சுயநலம் இல்லாதவர்களாக இருந்தால் கடவுளின் அருளால் வாழ்க்கையில் மிக மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். முதல்வர் விஜய் அவர்களின் பெயரின் ஹீப்ரு பிரமிடு எண் 97. பரபிரம்ம மகாவிஷ்ணுவாகிய நீயே சரஸ்வதியும் லட்சுமியும் பார்வதியும் எனவும் மகா மாயை 97ஆம் எண் விவரிக்கிறது. பராசக்தியின் கடாட்சமும் கல்வி, செல்வம், வீரம் கிடைப்பதையும் விசேஷமான ஆத்மீக உயர்வையும் இவ்வெண் குறிப்பிடுகிறது. சாஸ்திரங்கள், கலைஞானம், லட்சுமிகரம், வியப்புமிகு சாதனைகள், சகலவித முயற்சிகளிலும் வெற்றி, உடல் உறுதி, வலிமை, நலம், வீடு, வாகன வகையிலான சொத்துக்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 97ஆம் எண்ணாக வருவதால் குருவாக வணங்கப்படுவதிலும் மேஷ அம்சம் நில புலன்களின் ஸ்திரத்தன்மையையும் உணர்த்துகிறது. முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் உள்ள ராஜயோகங்கள். ராஜயோகம் மற்றும் சந்திர மங்கள யோகம். லக்னாதிபதியான சந்திரனும் யோககாரகரான செவ்வாயும் லக்னத்திலேயே இணைந்துள்ளனர். செவ்வாய் பகவான் 6.72 என்ற மிக வலுவான புள்ளிகளுடன் இருப்பதாலும் யுவா அவஸ்தையில் இருப்பதாலும் அவரே இவரது ஜாதகத்தின் முக்கிய இயக்கு சக்தியாக திகழ்கிறார். இது இவருக்கு அதிகாரத்தையும் தலைமைப் பண்பையும் வழங்கும். விபரீத ராஜயோகங்கள். ஹர்ஷ யோகம், சரள யோகம் மற்றும் விமல யோகம் ஆகிய 3 முக்கிய விபரீத ராஜயோகங்களும் இவரது ஜாதகத்தில் அமைந்துள்ளன. இது எதிரிகளை முறியடிக்கவும் இக்கட்டான சூழலில் இருந்து எதிர்பாராத உயர்வையும் இவருக்கு தரும். லக்னாதி யோகம் மற்றும் சந்திராதி யோகம் குரு 8இல் மறைந்திருந்தாலும் இந்த யோகங்கள் மூலம் நிர்வாகத் திறனையும் உயர் பதவிகளையும் அடையச் செய்யும். முதல்வர் விஜய் அவர்களின் ஜாதகத்தில் உள்ள விபரீத ராஜயோகங்கள் நீசபங்க ராஜயோகங்கள் ஆட்சி பெற்ற கிரகங்கள் மற்றும் எண் கணிதத்திலும் பிரமிடு எண் கணிதத்திலும் அவரது பிறந்த தேதியும் பெயரும் மிக பொருத்தமாக ஒத்துப்போவதால் இந்திய அரசியலில் அவரை எதிர்த்து வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல என்பதை ஜோதிடமும் எண் கணிதமும் நிரூபிக்கிறது என்றே சொல்லலாம். எனவே முதல்வர் விஜய் அவர்கள் கட்டாயம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏழை எளிய மக்களின் கண்ணீர் துடைக்கும் காவலனாகவும் இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்புள்ள நண்பர்களே, ஜாதகத்தின் அடிப்படையிலும் ஹீப்ரு பிரமிட் கணித அடிப்படையிலும் அதிர்ஷ்ட பெயர் அமைத்திட தொடர்பு கொள்ளுங்கள். முனைவர் சி. காண்டீபன், பேராசிரியர், ஜோதிடர், என் கணித நிபுணர், 37 ஆண்டு கால அனுபவம். 4 வேல் நகர், பழனி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் தங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இதுவரை எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம்.